கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஆமென். நம்மை நேசிக்கிற தகப்பனாக, தாயாக இருக்கிற நம் தேவன் எம் மீது எவ்வளோ பிரியமாக இருக்கிறார் பாருங்க. ஸோ அவர் கல்வாரி சிலுவையில் பலியாகி நம்மளுடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆபிரகாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செல்வ சீமானாக இருந்தார். தேவனோடு இருக்கிற உறவிலும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தார். ஸோ ஐஸ்வர்யம் என்பது இந்த உலக செழிப்பு மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கிற உறவிலும் சரி, விசுவாசத்திலும், இந்த உலகத்தில் தேவைகள் எல்லாவற்றிலும் அவர் ஐஸ்வர்யமாக இருந்தார். ஸோ அவருடைய ஆடு மாடுகளை கொள்வதற்கு அந்த இடம் பத்தலை, அந்த அளவுக்கு அவர் செல்வ சீமானாக இருந்தார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்? அவருடைய சந்ததி உலகமெங்கும், பூமி எங்கும் பரவுமாறு ஆண்டவர் செய்தார். ஸோ அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். ஸோ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தரித்திரம், வறுமை, பற்றாக்குறை, இது எல்லாமே அது ஒரு சாபமாகத்தான் சொல்லப்படுகிறது. இப்போ தேவன் அந்த சாபத்தை சிலுவையில் முறியடித்து விட்டார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் தரித்திரம், வறுமையும் பற்றாக்குறையும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவருடைய விருப்பம் நாம் இந்த ஐஸ்வர்யமாக இருக்கிறது தான், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்தில் வாழ்வது தான் அப்பாவுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அவர் நமக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கும் பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை ஆசையாய் தேடி அதை பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நம்ம தவறாக அதை நினைக்கிறோம். என்னென்னா, ஐஸ்வர்யம் இல்லாமல் நான் வறுமையில் இருப்பது என்பது தேவனுக்கு நம்ம தியாகம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு எளிமையான வாழ்க்கை, வறுமையை ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதனால் இப்படி இருந்தாலும் நான் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அப்பா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லி, அல்லது நான் இப்படி வறுமையில் இருப்பது அவருக்கு பிரியம் என்று நினைக்கும் பொழுது இந்த இடத்துல நம்மை மேன்மை பாராட்டுகிறோம். நம்மளுடைய தியாகத்தை மேன்மை பாராட்டி அவருடைய இரக்கத்தை, அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை, அவருடைய அன்பை மட்டுப்படுத்துறதா இருக்கிறது. ஸோ நம்ம இந்த உலகத்தில் எங்கள் அப்பா எனக்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்து என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றியிருக்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நான் ஆவியிலும் சரீரத்திலும் அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். இப்போ தரித்திரம், வறுமை என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது, அவருடைய விருப்பமும் கிடையாது. அதை சிலுவையில் ஆண்டவர் முறியடித்து விட்டார். ஸோ நம்மளுடைய துயர் நீக்கும் மருத்துவர் அவர் தான். இந்த சரீரம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நாம் ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் பெரிய விலைக்கரைத்தை கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் மேன்மை பாராட்டி அதை நம் வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அந்த கடன் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ இது எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க விஷயம்.
இப்போ நம்ம தேவனோடு நல்ல ஒரு ப்ரெசன்ஸில் உட்காந்து அவரோடு நாம் உறவாட வேண்டும் என்றாலும் கூட நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை, வறுமை, பிள்ளைங்களுக்கு போதுமான அளவு நம்ம செய்ய முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம வந்து அவரோடு உறவு கொள்றதுல கூட ஒரு ஒரு தடை இருக்கலாம். ஸோ முதலாவது நம்ம வந்து இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் தேவனோடு எப்பொழுதும் அவருக்குள் நிரந்தரமான ஒரு உறவில் சந்தோஷத்தில் இருக்கணும். மற்ற எதுவும் எனக்கு வந்து அந்த உறவோடு அந்த உறவில் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கவலையெல்லாம் நெருக்கும் பொழுது, வியாதி, வறுமை இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும் பொழுது, குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது, நம்ம நிறைய நேரங்களில் அவரோடு இருக்கிற உறவுல கூட நமக்கு வந்து விரிசல்கள் வருகிறது. ஸோ முதலாவது நம்மளுடைய மனசில் நினைக்கணும், அதுதான் ஆண்டவர் நல்லவர், அவர் என்னை நேசிக்கிற நல்ல தகப்பன். ஸோ எனக்காக சகலவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் ஐஸ்வர்யமாக இருப்பதும் தெய்வீக சுகத்தோடும் எல்லா உறவுகளோடும் சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்தில் ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ்றது தான் அவருடைய விருப்பம். அவர் அதை விரும்புகிறார் என்பதை நான் நினைக்க வேண்டும். நான் தரித்திரமாக இருப்பது, நான் ஏதோ கடவுளுக்கு செய்கிற தியாகம் அப்படின்றத நான் நினைக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல ஒரு சுயத்திற்கும் பெருமைக்கும் நாம் கடந்து செல்கிறோம். ஸோ தாழ்மையோடு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நம் சரீரத்தினாலும் அவர் நம்முடைய ஆவியினாலும் அவரை நாம் மகிமைப்படுத்த தான் ஆண்டவர் நம்மளே அழைத்திருக்கிறார். தரித்திரம் என்பது அவருடைய விருப்பமே கிடையாது. அதை நாம் முதலாவது நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொலேசியர் 2 சொல்றாரு பாருங்க, சகல பரிபூரணமும் சரீர பிரகாரமாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாக இருக்கிறதாம். இப்போ சரீர பிரகாரம்னா இந்த உலகத்தில் நம்ம சரீரத்திற்கு என்ன ஆசை அதுவும் அவருக்குள்ள நிறைந்திருக்கிறது. நாம் அவருக்குள் நிறைந்திருக்கும் பொழுது நாமும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றுதான். அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கடனும் வறுமையும் தேவன் கொடுத்தது அல்ல, அது தேவனை நாம் சரியாக அறியாமல் இருக்கிறதுனால. ஸோ ஐஸ்வர்ய சம்பனராகிய அவர் என்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தரித்திரராய் மறித்ததுனால அவருடைய ஐஸ்வர்யம் எனக்குள் கடந்து வந்தே தீர வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஆசையோடு நாம் தேவனை தேடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனை மகிமைப்படுத்த முடியும். ப்ரே பண்ணலாம். ஏசப்பா உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே, அப்பா நீர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அந்த தோட்டத்தில் சகல ஆசீர்வாதங்களும் அங்கே நிறைஞ்சிருந்தது, எதுவும் அவங்களுக்கு குறைவில்லை டாடி. அப்பா அவன் அதை இழந்து போன பொழுது மீண்டும் சிலுவையில் எங்களுக்கு மீண்டும் அதை மீட்டு கொடுத்திருக்கிறீர். அப்பா நீர் சகல ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரராக நீர் அன்றைக்கு ஐஸ்வர்ய சம்பனராக நீர் தரித்திரராய் சிலுவையில் மறித்தீர். எங்களுடைய தரித்திரத்தை நீர் உரிந்து கொண்டு எங்களுக்கு உம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர். அதை அப்படியே நாங்கள் ஆசையாக ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த அந்த ஐஸ்வர்யம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் நீங்கள் உரிந்து கொண்டீங்க. நாங்கள் வறுமையோடும் தரித்திரத்தோடும் இருப்பது உங்களுடைய சித்தமே கிடையாதப்பா, அது வந்து பிசாசு கொடுத்தது. அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. டாடி எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பொன்னும் பொருளும் வெள்ளியும் உம்முடையது, அப்படிப்பட்ட நீர் அன்றைக்கு ஆண்டவரே நிர்வாணமாக கர்த்தாவை தரித்திரராக மறித்தீரே சுவாமி. எதற்காக? எங்களுடைய ஐஸ்வர்யத்திற்காக தகப்பனே. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான விலைக்கரைத்தை கொடுத்து எங்களை நீர் ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கும் பொழுது அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வறுமை, கடன், பல பிரச்சனைகள் அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். உங்களுடைய ரத்தத்தினால் அது இன்றோடு ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யம் கடந்து வந்து கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் அதை பெற்று சுதந்திரித்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ்வதற்காக அத்தனையும் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஸோ இனி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தரித்திரமோ, வறுமையோ, பிரச்சனையோ, போராட்டமோ, வியாதிகளோ இருக்கவே முடியாது ஆண்டவரே. அதெல்லாம் பிசாசின் காரியங்கள், அது இப்பொழுது ஒழிந்து போனதற்காக நன்றி. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பா கொடுத்துருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறது தான் அவருடைய விருப்பம். ஸோ we are chosen to live a heaven on earth life. ஆமென், ஆமென்.